ஒன்றாகிடுவோம். ஆம், இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம். நாம் இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருமதி மரிய அன்ன புஷ்பம் குடும்பநலனுக்காகவும் நல்ல சுகத்திற்காகவும், மரிய அந்தோணி விண்ணரசன் வேலைவாய்ப்புக்காகவும், லூர்து விஜயினுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், மேனான் மறைநாடு சீமோன் மேரி லூகா தொழில் விருச்சிக்காகவும், செல்வின் 6வது பிறந்த நாளையும் ஆல்வின் 6வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் ஆசீர்வதித்து ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிட ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அந்தோணிசாமி அந்தோணியம்மாள் குடும்ப நலனுக்காகவும், இதுவரை பெற்ற கொடைகள் நன்றியாகவும், மெர்சின் எட்வின் செலின் கீதா ஸ்டீஃபன் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும், அந்தோணியம்மாளின் உடலுள்ள சுகத்திற்காகவும், பேரன் பேத்திகளின் ஞான வளர்ச்சிக்காகவும், மாடு நல்ல சுகம் பெற்றது நன்றியாகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியிலே கடவுளுடைய அருளுக்காக, ஆற்றலுக்காக, வல்லமைக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடித் தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 10 மற்றும் 16 முதல் 20 முடிய.
எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமோராவை போன்றவர்களாயிருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனம் உவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50, 8, 9, 16, 17, 21, 23. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிவலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தில் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்போது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கிறேன். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேம்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நம் அருளை மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள்.
சுமத்ததற்குரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன் வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்தியவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருநீற்று புதன் தொடங்கி இந்நாள் வரை இந்த தவக்காலத்தின் வாசகங்களை எல்லாம் நாம் படிப்படியாக வாசித்து பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு வாசகமும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நாம் எப்படி மாற வேண்டும், எப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும், ஆண்டவரை அணுகி சென்றால் எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வாசகமும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் இன்றைய வழிபாட்டு வாசகங்களை நாம் கூர்ந்து வாசிக்கின்ற பொழுது நாம் நீக்க வேண்டியது ஆணவம், அகந்தை. சேர்க்க வேண்டியது என்ன? தாழ்ச்சி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆணவத்தோடு அகந்தையோடு இருக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு வேண்டாம், கடவுள் இல்லாமல் என்னால் செய்ய முடியும் என்பதை நாம் மறைமுகமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் கடவுள் இல்லாமல் வாழ முடியுமா? அல்லது மனிதன் கடவுளுடைய உதவி இல்லாமல் மீட்பை பெற்றுவிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. கடவுள் தொடக்கத்திலிருந்து இந்நாள் வரை நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் விவிலியம் சொல்கிறது, இந்த உலகம் இருப்பதும் இயங்குவதும் கடவுளுடைய இரக்கத்தினால் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. எனவே நாம் ஆணவத்தோடு அகந்தையோடு நாம் வாழ்வதை கடவுள் ஒருபோதும் விரும்புவதில்லை. மாறாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஆணவம் எப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தபோது, அகந்தை வந்தபோது கடவுளுடைய அருள் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று பார்க்கிறோம். அதே போல இஸ்ராயேல் நாட்டு அரசன் சவுல், அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான். போரிலே ஆண்டவர் வெற்றி கொடுத்த போதும் இந்த வெற்றி என்னால் தான் உண்டானது என்று சொல்லி எப்போது இந்த ஆணவம், இந்த அகந்தை அவனுடைய மனதிலே ஏற்பட்டதோ அப்போதே விவிலியத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய ஆவி அவனை விட்டு வெளியேறியது என்று வாசிக்கின்றோம். ஆனால் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டோர் கடவுளால் உயர்த்த பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதற்கு நிறைவான ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டாள். எனவேதான் அவளுடைய பாடலிலே நாம் பாடுகின்றோம், தாழ்ந்தோரை அவர் மேன்மையாக உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பாடுகின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. இறைவா, தாழ்ச்சியோடு நாம் உம்மிடத்தில் வந்திருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாதத்தை பெறுகின்றது. விவிலியத்திலே வாசிக்கின்றோம், லூக்கா நற்செய்தியிலே இந்த பரிசேயன் ஆலயத்திற்கு வந்து என்ன சொல்லி ஜெபித்தான்? தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டான். நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதோ வாரத்தில் இத்தனை நாள் நோன்பு இருக்கிறேன், 10ல் ஒரு பங்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதற்றி கொண்டிருந்தான்.
ஆனால் ஆலயத்திற்கு உள்ளே வர முடியாத அந்த ஆயக்காரன் மார்பிலே அடித்து கொண்டான். ஆண்டவரே, நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் வருகின்ற பரிசேயராக இருக்கலாம், மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம், தலைமை குருக்களாக இருக்கலாம், விளம்பரப்படுத்தி கொண்டார்கள். நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டார்கள். விளம்பரம் அல்ல, மாறாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தில்தான் கடவுள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை தான் கடவுள் விரும்புகின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகுவோம். ஆண்டவர் நமது தாழ்ச்சியை கண்டு நம்மை நிறைவாக உயர்த்துவார். ஆமேன். பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அந்தோணியாரின் அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு கொடுத்து உம்மை புகழ்ந்தேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியிலே மகா தாழ்ச்சியோடு முழந்தால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்கள், கோடி அற்புதர், பதவி புனித அந்தோணியார், புனித பேட்ரிக் மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். மகா ஆச்சரியமும் அதிசயம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, தூய கல்வாரி திருப்பலி வழியாக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதி கன மகிமையோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இஸ்ராயல் மக்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற நீர் அழைப்பு கொடுத்தீரே. இதோ அந்த அழைப்பை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். தூய தந்தையே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு இதோ இந்த இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பற்றுறுதியின்மையை நீர் குணமாக்கியருளும். இதோ நான் அவர்கள் மேல் அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ராயலுக்கு பணிபோல் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் தயவாய் மன்னித்தருளும். ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்திலே எதை குறித்து ஜெபிக்கிறோமோ அதை நிறைவாக கொடுத்தருளும். குடும்ப நலனுக்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவரே இன்னும் சிறப்பாக
உடல் உள்ள நோயினால் அவதிப்படுகின்ற மக்கள் உம்மை நோக்கி தங்களுடைய கண்களை உயர்த்துகின்ற பொழுது ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்கு இரக்கமாயிருந்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் கோதுமை போல தலை தோங்கவும், திராட்சை கொடி போல செழிப்படையவும், லெபனானின் திராட்சரசம் போல இதோ புகழ் விளங்கவும் ஆசீர்வதித்தருளும். தூய தந்தையே, நாங்கள் ஆணவத்தையும் அகந்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு எப்போதும் வாழ ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீத்தின் தந்தையும் பரிவிரக்கத்தினால் இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வருகின்ற மக்களை ஆசீர்வதிக்கும் தெய்வம். நாமும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் வரவேற்போம். இவர் தருகின்ற இந்த புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வில் இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுமே, மறைவாழ்விலே நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில்
அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் தந்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரினில் புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரமனும் வரவார். தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவனும் நினைவார். பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரமனுன் வரவார். தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவனுன் நினைவார். தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தருமம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. நாளை புனித சூசேப்பர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். நாளைய தினம் சரியாக 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். நாளை புனித சூசேப்பர் திருவிழா. நாளை மாலை 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். மகாபரிஸ்தே சிவந்திரி ஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவந்திரி ஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவந்திரி ஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற ஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித பிரான்சி சவேரியாரே, எங்களுக்காக புனித திருமலுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் தந்தை மகன் துயாவின் பேராலே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமோ தொழுகையோ புகழும் போற்றியோ கடவதே. தந்தை மகன் தூயாவின் பேராலே இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.